ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த முறுக்கு ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. யூஸ்வலாக தீபாவளி டைம்னால் அம்மா இந்த முறுக்கு வந்து ஒரு டின் நிறையா செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ இது வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான முறுக்கு. இதை வந்து நான் ரசத்தில், தயிர் சாதம் எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிடுவேன். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 வரமிளகா, 1 கப் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஓமம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது குக்கிங் சோடா, ஆயில் நம்ம முறுக்கை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும்போது கூட வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை போட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃபைன் பவுட்ரு தான் வேணும் அப்படின்றதுனால உங்கள் ஜல்லடை யூஸ் பண்ணி அதை சலிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் சலிக்கிறேன். சளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸாக இருக்க பவுடரெல்லாம் மேலே இருக்கும் இல்லையா, அந்த தருன்னு இருக்க பவுடர், அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த ஃபைன் பவுடர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, வரமிளகாயும் அப்புறம் அரிசியும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அரைக்கும் போது இப்போ மிக்ஸி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா அரிசியும் ஒரே தடவை ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாதி அரிசி மட்டும் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தருத்தருலாம் இருக்கக்கூடாது, நல்லா நெகுன்னு அரைச்சிக்கணும். அதை வந்து செப்பரேட்டாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிமைனிங் இருக்க அரிசி போட்டு அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஒரே தடவை போட்டு அரைச்சிங்கன்னா உங்களால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் வெட் கிரைண்டர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஏன்னா மிக்ஸியோட வெட் கிரைண்டரில் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக அரைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி, வரமிளகா ரெண்டையுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாட்டெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம தோசை மாவு, இட்லி மாவு மாதிரியெல்லாம் இந்த கேக்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா அந்த மாவு, அந்த மாதிரி தான் பதம் இருக்கணும். ஸோ அரைக்கும்போது ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தமாகவே 1/2 கப் தான் தண்ணி ஆட் பண்ணேன். ஒரு 100 to 120 ml வரைக்கும் தான் தண்ணி ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த அரைச்ச அரிசி, வரமிளகா அந்த மாவு கூட நம்ம ஆல்ரெடி சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கல் உப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஃபைன் சால்ட் இருக்கும் இல்லையா, அந்த சால்ட் தூளுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து அது வந்து கரையாது. அது கூட வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் ஓமம், அப்புறம் வெண்ணெய், இது 3யுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும். ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப லூஸ் ஆயிரும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணி வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை நல்லா டோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்பாத்திக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு டோ வந்துடும். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சாஃப்டாக முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த நார்மல் முறுக்கு இருக்கும் இல்லையா, அது செய்கிற தட்டு யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் எந்த தட்டு வேணால் போட்டுக்கலாம். ஸ்டார் போட்டுக்கலாம், இல்லை ரிப்பன் முறுக்கு செய்கிறது எது வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து அதை ஃபில் பண்ணுற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட கரண்டிக்கும் பின்பக்கம் இருக்கு இல்லையா, அப்படி திருப்பிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இது மேலே முறுக்கை வந்து புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக புழிஞ்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் ஷேப் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது, ப்ரெஸ் பண்ணவே முடியல அப்படின்னா
மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே போதும், அவங்களுக்கு வந்து லூஸ் ஆகிடும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆல்ரெடி நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூடாக இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு முறுக்கு போட்டிங்கன்னா அது வந்து உடனே ஃப்ரை ஆகி மேலே வரும். அப்போ வந்து மீடியம் ஹாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சூடான எண்ணெயிலலாம் போட வேணாம். ஸோ மீடியம் ஹாட் இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த முறுக்கு, அதை போட்டுக்கலாம். ஸோ ஒரே டைம் வந்து ரொம்ப நிறையா முறுக்கெல்லாம் போடாதீங்க, ஒரு 4 இல்லை 5 அவ்வளோ மட்டும் போடுங்க. அது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரிமைனிங்கும் வந்து இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு எப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த பபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அடங்கிடும். நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா பபிள்ஸே இல்லை, இப்போ சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இட் மீன்ஸ் அது வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் ஒரு பேப்பர் டவலுக்கு இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி டார்க் கலரில் வர வரைக்கும்லாம் ஃப்ரை பண்ணாதீங்க. அந்த ரைட் சைடு இருக்கிற மாதிரிலாம் ஃப்ரை பண்ணாதீங்க. லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதே சமயம் முறுக்கு வந்து 2-3 நாளில் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து ஒரு பேப்பர் டவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பிகினர்ஸ், உங்களுக்கு வந்து உடனே வந்து உடனே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை உடனே ஃப்ரை பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஈரத்துணி வந்து எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு 4 இல்லை 5 முறுக்கு வந்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையா முறுக்கெல்லாம் புழிஞ்சு வைக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு 4 இல்லை 5. ரொம்ப நிறையா புழிஞ்சு வச்சிங்கனாலும் அது வந்து காஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு பேட்ச்க்கு தேவையான அளவு மட்டும் முறுக்கு புழிஞ்சுக்கோங்க. ஸோ புழிஞ்சிட்டு உங்கள் கரண்டியோட பின்பக்கம் அதே மாதிரியே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த முறுக்கை வந்து இந்த கரண்டி மேலே இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மறுபடியும் அந்த சூடாக இருக்க ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் செய்கிறது புதுசு, ரொம்ப ஸ்பீடாக நல்லா ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈரத்துணி மேலே நீங்கள் 4-5 முறுக்கு புழிஞ்சு வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப் தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஆறின முறுக்கு, நல்லா முறுக்கு வந்து சூடாகாமல் லைட்டாக வெதுன்னு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆன உடனே உங்களோட ஏர்டைட் கண்டெய்னரில் அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்குமே இல்லை அதுக்கும் மேலே கூட நல்லா தான் இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. ஸோ எப்போவுமே எடுக்கும்போது ஈரக்கையெல்லாம் யூஸ் பண்ணாமல் சுத்தமாக இருக்க கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டீ டைம் ஸ்நாக் இல்லை ஈவன் ஃபெஸ்டிவ் டைமில் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.